இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பொள்ளாச்சியிலேருந்து வால்பாறை வரைக்கும் போயிருந்தோம். இன்றைக்கி நம்ம வால்பாறையிலேருந்து சேகல்முடி என்ற இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த சேகல்முடி தான் நம்ம கேரளாவோட பார்ட்ரு வில்லேஜ். அந்த வில்லேஜ் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே க்ரீனிஷாக இருக்கும். அந்த டீ பிளான்டேஷன், அப்புறம் அந்த ஷோலையார் டேமு, அதோட ரிவரு எல்லாமே இருக்கும். அதை அப்படியே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு இடமா நான் சொல்கிறேன்.
நம்ம பஸ்ஸில் தான் போனோம். பஸ்ஸில் போகும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா 2 சைடும் எங்கே பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா அந்த பச்சை பசேல்னு அந்த டீ பிளான்டேஷன்லாம் நம்ம கூடவே வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து நமக்கு அந்த வாட்டரு எல்லாமே அந்த சோலையார் டேமுக்கு வர்ற வாட்டரும் கூடவே வந்துட்டுருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மான்சூன் சீசனில் ஒரு தடவை பஸ்ஸில் போயிட்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேகல்முடிக்கு போகிறதுக்கு வால்பாறை போயிட்டிங்கன்னா வால்பாறையிலேருந்து அடிக்கடி பஸ்ஸு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நேராக போகணுன்னா ஒரு 1:30க்கு ஒரு பஸ் இருக்கும். அதில் நீங்கள் நேராக சேகல்முடி போயிட்டு ரிட்டன் நீங்கள் அதிலே திரும்பி வந்துடலாம். பாருங்கள் கைஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சோலையார் டேமோட ரிசர்வாயர் ஏரியா. அந்த நீர்பிடிப்பு பகுதி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த நீர்பிடிப்பு பகுதி இருக்கும். இது நீங்கள் இதே மே மாதம்லாம் இந்த சம்மரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கெல்லாம் தண்ணியே இருக்காது, கொஞ்சம் வறட்சியாக இருக்கும். ஆனால் மான்சூன் சீசனில் ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர்லாம் போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்க்கலாம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். ஃபுல்லாகவே அந்த ரிசர்வாயர் ஏரியா எடுத்துருப்போம், அந்த டேம் எடுத்துருப்போம், அந்த டேமோட பேக் சைடு ஃபுல்லாக எடுத்துருப்போம். நீங்கள் பார்த்துக்கலாம். செம்ம மழை கைஸ். அந்த சோலையார் டேம் பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பிடிச்சிருச்சு. ஆனால் வால்பாறையிலேருந்தே மழை தான் இருந்துச்சு, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. சோலையார் டேம் பக்கத்தில் போகும்போது பயங்கரமான மழை. அங்கேருந்து சிறுமுடி போகிறவங்களுக்கு மழை. அந்த மலையில் வந்து நம்ம டிஎன்எஸ்டிபி பஸ்ஸில் போகிறது ஒரு மிகவும் ஒரு அருமையான ஒரு பயணமாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் வால்பாறை போனால் வால்பாறையோட திரும்பாமல் இந்த மாதிரி சேகல்முடி அங்கே பஸ் அடிக்கடி இருக்குது. அந்த ஏரியாவில் போய்டும் நல்லா டீப்பாக போகும். ஃபுல்லாக டீ பிளான்டேஷனாக இருக்கும்.
சோலையார் டேமோட பேக் சைடு தான் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், கடல் போல் காட்சி அளிக்குது. இது வந்து இந்த மான்சூன் சீசனில் மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் சம்மரில் போனீங்கன்னா ஏப்ரல் மே ஜூன்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை பார்க்குறது கஷ்டம். ஸோ நம்ம வந்து ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் அந்த இதில் போனோன்னா இந்த மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கலாம். அணையோட முழு கொள்ளளவு எட்டி இருக்கும். அந்த சோலையாரோட டேமை பார்க்கும்போதே ஒரு கடல் போல் தான் உங்களுக்கு காட்சி அளிக்கும். நீங்கள் அந்த பஸ்ஸில் போனீங்கனாலும் சரி, சொந்த வாகனங்களில் போனாலும் இந்த மாதிரி இதை பார்த்துக்கிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நம்ம அந்த சைட்லேயே தான் போவோம். பாருங்கள், இங்கே எப்படி கடல் மாதிரியே இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஒரு தண்ணி நிறையா இருக்குது. அணையோட முழு கொள்ளளவு எட்டி இருக்குது. இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இது கேரளாலாம் இல்லைங்க, முற்றிலும் நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் 7th ஹெவன் அப்படின்னு சொல்கிற வால்பாறை தாங்க இது. வால்பாறையை போய் பாருங்கள். அது வந்து ஒரு ஹெவன் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் அந்த மான்சூன் சீசன்லலாம் போனீங்கன்னாலும் சரி, இப்போ போனீங்கனால. ஆனால் இந்த மாதிரி தண்ணியை அதிகமாக நீங்கள் நல்லா பார்த்து ரசிக்கணும், மழையெல்லாம் நல்லா பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் மான்சூன் சீசனில் இந்த மழை காலத்தில் போய் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்த மான்சூன் சீசனில் போனோம்னா தான் இந்த மாதிரியான ஒரு காட்சிகள்லாம் பார்க்க முடியும். பாருங்களேன், இங்கே பாருங்கள், சைடில் எங்கே பார்த்தாலும் அங்கங்கே குட்டி குட்டியாக ஃபால்ஸு. நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து மேலே ஏறிட்டிங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 ஃபால்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் பஸ்ஸில் போகும்போது வீடியோஸ் எடுக்க முடியலைங்க. பாருங்கள், இங்கே ஒரு ஃபால்ஸு, அடுத்து இங்கே ஒன்று, இப்படியா இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றா, இப்படி வந்துகிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போய் இந்த மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மழைக்காலத்தில் தான் போகணும். மழை காலத்தில் போனீங்கன்னா தான் இப்படியான ஒரு காட்சிகள்லாம் பார்க்க முடியும். நம்ம சம்மரில் போனோன்னா நல்லாயிருக்கும், பட் இந்த மாதிரியான ஒரு காட்சிகள் பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு தண்ணியை பாருங்கள், எவ்வளோ தண்ணி கட்டியிருக்கு. இப்போ இன்னும் கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் இன்னும் டேம் ரீச் பண்ணல பாருங்கள். அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து பின்னாடி இருக்குது. இங்கே ஒரு ஃபால்ஸ் பாருங்கள், இது ஒரு ஃபால்ஸு. இப்படி எல்லா இடத்துலையும் இங்கே வந்துட்டு இருக்குது. இப்படி எல்லா இடத்துலையும் இந்த தண்ணி எல்லாமே ஃபால்ஸு. இறுதியாக பாருங்களேன், நம்ம அந்த டேமுக்கு வந்துட்டோம். அங்கே க்ரீன் கலராக தெரியுதா, அதுதாங்க சோலையார் டேம். இந்த சோலையார் டேமை பார்க்குறதுக்கு உண்மைக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் போய் அந்த சோலையார் டேமை இறங்கி அதில் உள்ளே போய் கூட பார்க்கலாம். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல கூட இறங்கி இந்த டேமை பார்க்கலாம். பட் பஸ்ஸு இருக்காது, நம்ம சொந்த வாகனத்தில் வந்தால் இந்த டேமை பார்க்கலாம். நம்ம சேகல்முடிக்கு போகும்போது அப்படியே பஸ்ஸில் இருந்த மாதிரியே இந்த டேமை பார்த்துக்கலாம். பட் இறங்கி உள்ளெல்லாம் போகிற அளவுக்கு பஸ் நிற்காது. நீ பாருங்கள், இதுதாங்க சோலையார் அணை. சோலையார் அணையை கிராஸ் பண்ணிட்டோம். இந்த சோலையார் அணையை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க அங்கே பாருங்கள், வாட்டர் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு காட்சி. இது வந்து ஒரு சில்ட்ரன் பார்க்கு. இங்கேயும் நம்ம பிள்ளைங்களை கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடலாம். இந்த பார்க்கிலலாம் விளையாண்டதுக்கப்புறம் நம்ம ஓன் வெஹிக்கிளில் வந்தால் அந்த இதெல்லாமே என்ஜாய் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல நம்ம அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிற இடத்த பார்க்கணுன்னா நம்ம அதிரப்பள்ளி ரோட்டில் போனோம்னா அந்த இடத்தையே பக்கத்துலேயே நின்று பார்த்துக்கலாம். பட் நம்ம வந்து அதிரப்பள்ளி போகிற ரோட்டிலேருந்து அப்படியே கொஞ்சம் ரைட்டில் மேலே ஏறி சேகல்முடி போயிடுவோம். நம்ம சேகல்முடி போனோம்னா போகும்போது இந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறத கொஞ்சம் நம்ம பார்க்க முடியாது. இங்கே பாருங்கள், எல்லாமே இந்த மழை பெய்யும் போது போனால் தான் இந்த மாதிரியான ஃபால்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம இங்கே போகிறோம் பார்த்தீங்களா, இதில் கீழே இறங்குது ரோடு. இங்கே ஒரு ஃபால்ஸு, எல்லாமே குட்டி குட்டியாக நிறையா ஃபால்ஸு கைஸ். இப்போ அந்த கீழே ஒரு ரோடு போய் பார்த்தீங்கன்னா அதில் போனால் தான் அந்த ஓவர்ஃப்ளோ வர பார்க்க முடியும். இப்போ நம்ம அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிட்டோம். நம்ம என்னென்னா அந்த கிராமத்துக்கு போகிறோமா சேகல்முடிக்கு, அப்போ வந்து இது மாதிரியான ஒரு ஆஃப் ரோடு வரும். ஆஃப் ரோடு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா அதுலேயும் தண்ணி அப்படியே ஓடி நம்ம பக்கத்தில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே இந்த டேமுக்கு போகிறதான். டேமுக்கு போகலை, சாரி, அந்த டேமோட ஓவர்ஃப்ளோ ஆகி அந்த ரிவரில் போகும் பார்த்திங்களா, சோலையார் ரிவர், அந்த இதில் போய் ஜாயிண்ட் அடிக்கும். அந்த தண்ணி எல்லாமே மழை நாள் தான். இது பாருங்கள், ரோடு இப்படி தான் கொஞ்சம் ஒரு 2-3 கிலோமீட்ரு இப்படி ஒரு ஆஃப் ரோடாக இருக்கும் நம்ம அந்த சேகல்முடிக்கு போகிறதுக்கு. அப்புறம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதனால் அவங்க ரோடு போட விடலை. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் வந்துடும். அந்த ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஆஃப் ரோட்லேயே நல்லா பயணம் நல்லாயிருக்கும். ரோடு ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவர் பாருங்கள், ஒரு பஸ்ஸு ஒரு லாரி சைடு வாங்க முடியாது. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொஞ்சம் நின்று கீழே இறங்குனா ரொம்ப கஷ்டம். அதனால் நின்று கொஞ்சம் இடம் கிடைக்கிற இடத்துல சைடு கொடுத்து தான் இப்படி போகணும். நம்ம ஓன் வெஹிக்கிளில் போனாலும் நல்லாயிருக்கும், ட்ரிப்பு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்த்து மெதுவாக போகணும், அவ்வளோதான். ரொம்ப ஸ்பீடாக போகக்கூடாது. ஏன்னா ஒரு பஸ்ஸு ஒரு பைக்கு போகிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த இடத்துல நம்ம
இறுதியாக நம்ம சேகல்முடி வந்துட்டோம் guys. அந்த பஸ் ஸ்டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது. அந்த டீ கடை வந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அங்கே போனோன்னா நம்ம ஒரு டீ சாப்பிட்டுட்டு, டிரைவர் கண்டக்டரும் ஒரு டீ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே பஸ்ஸுக்கு திரும்ப ஒரு 5 மினிட்ஸில் எடுப்பாங்க. 5 to 10 மினிட்ஸில் நம்ம அதே பஸ்ஸில் திரும்பி வால்பாறை வந்துட வேண்டியது தான். இப்படி இந்த மாதிரி நம்ம பிரயாணத்தை போய் இந்த சேகல்முடியை பார்த்து, அந்த சேகல்முடிக்கு போகிற வழியில் இருக்கிற எல்லா பிளேஸையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். எங்கே பார்த்தாலும் அந்த டீ பிளான்டேஷன், நீரோடைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறு சிறு அருவிகள், அப்புறம் சோலையார் டேம், இப்படி எல்லா இடத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு திரும்ப நம்ம வால்பாறைக்கு வந்துடலாம். வால்பாறைக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ரோக்ராமை நம்ம கண்டினியூ பண்ணலாம். நாங்கள் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு நாங்கள் எங்கெங்கே வால்பாறையில் என்னென்ன பிளேஸ்லாம் பார்த்தோன்னு சொல்லிவிட்டு அதை ஒரு பார்ட் 3 போடுறேன். இதுவே கொஞ்சம் பெரிய வீடியோ தான் இருக்குது. எதை கட் பண்ணுறதுன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. கொஞ்சம் பாருங்கள், பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you very much.